Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. 2026 ஐபிஎல் போட்டித் தொடருக்கான ஐபிஎல் அணியை கட்டமைக்கும் பணியை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். டெல்லியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் காசு சுண்டலின் போது பேசிய அவர், மட்டையாளர்கள் தங்கள் பலமறிந்து அதற்கேற்ப விளையாட வேண்டும் எனவும், பவர் பிளேவிற்கு பின்னர் சிறப்பாக பந்து வீசக்கூடிய வீரர் ஒருவரை தேர்வு செய்யும் முயற்சியில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நடிகர் ரவி மோகனுடனான பிரிவுக்கு பணமோ அதிகாரமோ காரணமில்லை என்றும், தங்களது வாழ்வில் வந்த மூன்றாவது நபரே காரணம் எனவும் ஆர்த்தி ரவி தெரிவித்துள்ளார். கெனிஷாவை தன் வாழ்வின் ஒளி என நடிகர் ரவி மோகன் குறிப்பிட்டிருந்த நிலையில் ஆர்த்தி ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில், உங்கள் வாழ்வின் ஒளி என்று அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என குறிப்பிட்டுள்ளார். திரையில் யாருக்கும் அடங்க மறுக்கும் ஒரு நாயகனை நிஜத்தில் ஒரு பெண் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக கூறுவதை கேட்கும்போது வேதனையில் சிரிப்புதான் வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது சொத்துக்களை, கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு ரவிமோகன் வீட்டை விட்டு வெளியேறவில்லை என்றும், முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள், காலணிகள் என தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில்தான் வீட்டை விட்டு சென்றார் எனவும் ஆர்த்தி ரவி விளக்கம் அளித்துள்ளார். தான் இன்னும் நீதிமன்றத்தை, சட்டத்தை நம்புவதாகவும், தனக்கு நீதி கிடைக்க காத்திருப்பதாகவும் ஆர்த்தி ரவி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் புத்துருவாக்கம் செய்யப்பட்ட 9 ரயில் நிலையங்களை நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் புத்துருவாக்கம் செய்யப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக மோடி திறக்க உள்ளார். செயின்ட் தாமஸ் மவுண்ட், சூலூர்பேட்டை, சாமல்பட்டி, சிதம்பரம், ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, போளூர், விருத்தாச்சலம், மன்னார்குடி, குழித்துறை ஆகிய புத்துருவாக்கம் செய்யப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். வால்டாக் சாலை கல்யாணபுரத்தில் வடக்கு பக்கிங்காம் கால்வாயில் நடைபெற்று வரும் ஆகாய தாமரையை அகற்றும் பணிகள், தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த அவர் அதிகாரிகளிடம் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தினார். தொடர்ந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை மெட்ரோ ரயில் நிறுத்த பணிகளையும் முதல்வர் ஆய்வு செய்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல இருப்பதை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை தான் புறக்கணிக்கிறேன் என்று பேசிய மு.க.ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறார் என விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ என்றும், எல்லாம் தம்பி படுத்தும் பாடு எனவும் குறிப்பிட்டு யார் அந்த தம்பி என்ற ஹேஷ்டாக்கையும் இபிஎஸ் பதிவிட்டுள்ளார். வெளிநாடு செல்லும் அனைத்து கட்சி குழுவினருக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி விரிவான விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி குழுவினர் முன்வைத்த கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு அவர் பதில் அளித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டதற்கான காரணங்கள், இந்தியாவின் நிலைப்பாடு, அனைத்து கட்சி குழுவினர் எடுத்துரைக்க வேண்டிய விஷயங்கள் ஆகியவை குறித்தும் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்தார். பாகிஸ்தான் பயங்கரவாதம் குறித்து எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய 7 குழுவினர் வரும் வியாழக்கிழமை வெளிநாடுகளுக்கு பயணிக்கின்றனர். பஹல்காம் பயங்கரவாதிகளை கைது செய்வதை விட பத்திரிகையாளர்களை கைது செய்வதிலேயே மோடி அரசு முனைப்பு காட்டுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், குஜராத் அரசின் முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த குஜராத் சமாச்சார் பத்திரிகை உரிமையாளர் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர்களும் பத்திரிகை உரிமையாளர் கைது செய்யப்பட்டதற்காக மத்திய அரசை கண்டித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு மின்கட்டண உயர்வு இல்லை என மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தற்சமயம் மின்கட்டண உயர்வு குறித்து எவ்வித ஆணையம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினால் வெளியிடப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். எனினும் ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் தொடர்பான ஆணையை வழங்கி அதனை நடைமுறைப்படுத்தும் போது வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு எவ்வித கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது எனவும்
அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் எனவும் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் சிவசங்கர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஐபிஎல் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் போட்டி சண்டிகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. பெங்களூருவில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த ஆர்சிபி மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் இடையிலான லீக் போட்டி மழை காரணமாக லக்னோவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார கூட்டமைப்பின் 78வது அமர்வில் அவர் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது உலக சுகாதார சபையின் கருப்பொருள் ஆரோக்கியத்திற்கான ஒரு உலகம் என அவர் குறிப்பிட்டார். உலக சுகாதாரத்திற்கான தொலைநோக்கு பார்வையை இந்தியா வலுவாக எதிரொலிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உலகின் எதிர்காலம் ஒருங்கிணைந்த தொலைநோக்கு மற்றும் ஒத்துழைப்பை பொறுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத்தை இந்தியா செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி, இந்த திட்டம் 58 கோடி மக்களுக்கு இலவச சிகிச்சையை வழங்குவதாக கூறினார். ஜூன் மாதம் வரும் 11வது சர்வதேச யோகா தினம் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கு யோகா என்ற கருப்பொருளை கொண்டிருப்பதாகவும், உலகிற்கு யோகாவை வழங்கிய நாட்டைச் சேர்ந்த நான் அனைத்து நாடுகளையும் பங்கேற்க அழைக்கிறேன் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். புதிதாக சட்டப்படிப்பை முடித்தவர்கள் நீதிபதி ஆவதற்கான தேர்வுகளை எழுத முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்படிப்பை முடித்த பிறகு குறைந்தது 3 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்த பின்னரே அத்தேர்வை எழுத முடியும் என்று வழக்கு ஒன்றில் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. நீதிபதியாக விரும்புபவர்கள் நீதிமன்ற அனுபவம் பெறுவது அவசியம் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. அனைத்து இந்திய நீதிபதிகள் சங்கம் தொடுத்த வழக்கில் இத்தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. மழை தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இடிமின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியது. திருவாலாங்காடு, பள்ளிப்பட்டு பகுதிகளிலும் கனமழை நீடித்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருத்தணியில் 5.6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெய்த மழையால் வேலூர் நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து கடைகளுக்குள் புகுந்ததால் வியாபாரிகள் அவதியடைந்தனர். செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இருங்காட்டுக்கோட்டை, ஒரக்கடம், வல்லக்கோட்டை, படப்பையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுக்க வேலை முடிந்து வீடு திரும்பியோர் அவதியடைந்தனர். புதிய வக்ஃபு சட்டத்தால் தாஜ்மஹால் கூட கைவிட்டு போகும் நிலை உள்ளதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தனர். அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இடைக்கால உத்தரவை நீக்குவது தொடர்பான விவகாரத்தில் மட்டும் வாதம் வைக்க வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் புதிய வக்ஃபு சட்டம் சிறுபான்மையினரின் வழிபாட்டு உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். புதிய வக்ஃபு சட்டத்தால் தாஜ்மஹால் கூட கைவிட்டு போகும் நிலை உள்ளதாகவும், இந்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களின் உரிமைகளை மொத்தமாக அபகரிக்கும் திட்டம் என்றும் அவர் வாதிட்டார். இதேபோல் மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் தவான் அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் உள்ள மதசார்பின்மை என்ற வேருக்கு எதிராக புதிய வக்ஃபு சட்டம் உள்ளது என வாதிட்டார். மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங் மனுவி, ஹசீபா அகமதி ஆகியோரும் வாதங்களை முன்வைத்தனர். அனைவரது வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை புதன்கிழமையும் தொடரும் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை ராணிமேரி கல்லூரி மாணவியர் விடுதி உட்பட 120 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்லூரி கட்டடங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உயர்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டிருந்த அக்கட்டடங்களை அவர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 208 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள உயர்கல்வித்துறை கட்டடங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார்.
Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.